இந்த 2024 வங்கதேசத்துல மாணவர்கள் போராட்டத்தோட சேர்ந்து எதிர்க்கட்சிகளும் நடத்தின போராட்டத்தோட விளைவா வங்கதேசத்தோடைய பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வங்கதேசத்துல புதிய அரசாங்கமா ஒரு இடைக்கால அரசாங்கத்துடைய தலைவரா அங்க முகமது யூனிஸ்ன்றவர் பதவி ஏத்துக்கிட்டாருங்க. தொடர்ச்சியா இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய பேச்சை கேட்டு துருக்கி கிட்ட இருந்து பைராட்டர் ட்ரோன்ஸ் 6 அட்டாக் ட்ரோன்ஸ் வாங்கி இந்தியா பங்களாதேஷோட இன்டர்நேஷனல் பார்டர் ஒட்டி நிறுத்தி வச்சாங்க. மேலும் இந்தியாவுடைய மாநிலங்களுக்குள்ளார அத்துமீறி அந்த ட்ரோன்ஸ்களை பறக்க விட்டு இந்தியாவுக்கு எதிரான காரியத்துல ஈடுபட்டாங்க. இதனால கோபமான இந்திய அரசாங்கம் பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கக்கூடிய ஜீரோ ஜோன்ல தன்னுடைய BSF படையை கூச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தையும் பங்களாதேஷ் பார்டர்ல டிப்ளாய் பண்ணிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம வங்கதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்காள மாநிலத்துல ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணவும் கூடவே 12 Su-30 MKI போர் விமானத்தை அதிரடியா உருவாக்கி அதை அங்க பிளேஸ் பண்ணவும் முடிவு பண்ணிருக்காங்க.